அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி ரவை தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாமா? எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் ரவை தோசைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் சொல்லி எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதை உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், பார்த்துடலாமா? அதுக்கு நம்மளுக்கு தேவையானது 1 கப்பு ரவை, ஒரு 1/4 கப்பு மைதா, ஒரு 1/2 கப்பு அரிசி மாவு, 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூனு சால்ட்டு போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இதுக்கு நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மாவு நல்லா கரண்டி விட்டு நல்லா கலக்கி விடணும். கலந்ததுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் பக்கத்தில் வச்சிடணும், ஊறணும் மாவு. இப்போ அதுக்கு கொஞ்சம் மிளகு எடுத்து கொஞ்சம் நெருப்புருண்டு கொஞ்சம் நுணுக்கிக்கிறணும். அதை நுணுக்கி அந்த மிளகு பொடியும் அதில் போட்டுடணும். மிளகு அதில் போட்டு கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது நம்ம எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். மாவு கலந்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 1/4 கப்பு தயிர், மாவு கலந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 1/4 கப்பு தயிரையும் ஊற்றி அதை கலந்துடலாம். இப்போ தயிர் எதுக்கு விடுறோம்னா, தயிர் விட்டால் அந்த ரவா தோசை டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மொறு மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இப்போ தயிர் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வச்சு 1/2 மணி நேரம் பக்கத்தில் ஊற வச்சிடணும். இப்போ அதுக்கு தேவையான சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். தேங்காய் சட்னி. தேங்காய் 1, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 10 பூண்டு பல், ஒரு 1/4 கப்பு கடலை. இப்போ இது நல்லா நம்ம அந்த சட்னி பண்ணிக்கிடலாம். அதை மிக்ஸி போட்டு சட்னி பண்ணி தாளிச்சிடணும். ஏன்னா இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு உடனே சுட சுட தோசை மொறு மொறுண்டு சாப்பிட்ணும்னா முதல்லையே சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடணும். இப்போ தண்ணி மாதிரி மாவை கலந்து வச்சுக்கிட்டோம்ல, அதுக்கப்புறமா இப்போ நம்ம வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறணும். எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிடலாம். வச்சுட்டு இப்போ தோசை ஊற்றிடலாம். நம்மளுக்கு எப்படின்னா இப்போ ரவை தோசைங்கிறது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சட்னி ரெடி. நம்ம தோசைக்கல் சூடாகிறதுக்குள்ளே எல்லாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கிடலாம். நம்ம நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும்டா. தோசை எப்படியும் கொஞ்சம் வேக கொஞ்சம் லேட்டாகும், கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி குக் பண்ணிக்கிடணும். இப்போ மாவு தண்ணி மாதிரி இருக்கிற மாவு அப்படி ஊற்றணும். தோசை நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ப்ளேஸ் விட்டு அப்படி நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன் அதே போலவே தோசை ஊற்றணும். தோசையை ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் அதை மேலே அப்படியே தூவி விட்டுறலாம். நல்லா வெங்காயம் இதெல்லாம் தூவி விட்டதுக்கப்புறமா தோசைக்கு தேவையான அளவு ஆயில் லைட்டாக அப்படி மேலே ஸ்பூனை வச்சு அப்படி ஊற்றி விடணும். இப்போ நம்ம ஆயில் விட்டால் தான் கொஞ்சம் மொறு மொறுண்டு தோசை நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிடலாம். தோசை வெந்துருச்சு. அவ்வளோதாங்க ரவா தோசை. என் ரிலேட்டிவ்க்கு கொஞ்சம் பேர் கேட்டதுனால இன்றைக்கி நான் ரவா தோசை ப்ரிப்பேரிங் எப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு காமெண்ட்டில் வைங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நல்லா டேஸ்டியாக ரவா தோசை ரெடிங்க. அதுக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு காமெண்ட்டில் வைங்க. நல்லா சுட சுட மொறு மொறுண்டு ரவா தோசை ரெடி.